Hi learners, welcome back to our channel Learn with RP. எல்லாருமே எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோ எதுக்குன்னா உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் விட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல இருக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க உங்க எம்ஆர்பி ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அந்த எம்சிக்யூ வீடியோ அதெல்லாம் ஷேர் பண்ணா பரவாயில்ல. இந்த வீடியோ உங்களால எவ்வளோ எம்ஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ 40,000 மெம்பர்ஸ் அரௌண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதுல அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அஃபிஷியல் ஆடியோ, பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்கு. இதை பார்த்துட்டு நீங்க என்ன நடக்குது, உங்களை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வெறும் எக்ஸாம்க்கு மட்டும் நம்ம படிச்சுட்டே இருப்போம், எம்சிக்யூ போட்டு பார்க்குறோம், டெஸ்ட் போட்டு பார்க்குறோம், தியரிஸ் அகைன் ரிவிஷன் பண்ணா மட்டும் பத்தாது. எக்ஸாம் நடக்கணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோல இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இந்த எக்ஸாம்க்காக நிறைய பேர் ஜாபை விட்டுட்டு படிக்கிறாங்க, லாங் லீவ் போட்டு படிக்கிறாங்க, நிறைய சாக்ரிஃபைசஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் நிறைய ஒர்க் பார்த்துட்டு படிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் படிக்கிறோம். அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், எக்ஸாம் கண்டிப்பா நடக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத தான் வந்து நான் சொல்ல போறேன். ஆக்சுவலி எல்லாருக்கும் ஒரே ஒரு ஜென்ரல் அப்டேட் மட்டும் தெரியும். லைக் என்னன்னா, கோர்ட்ல வந்து கேஸ் இருக்கு. எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்க்கு வந்து லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ண மாதிரி இப்பயும் ஒரு கேஸ் போட்டுட்டாங்க. கேஸ் இருக்கு, அதோட அப்டேட் வந்து என்னன்னு வந்து தெரியல. ஆகஸ்ட் 5 வந்து ஹியரிங் இருக்கு, அது மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் அதுக்கு நடக்கும், அதுல என்னென்ன வந்து வரப்போகுது, அது எல்லாமே நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ ஆகஸ்ட் 5 வரைக்கும் அப்ப சும்மா நம்ம லெத்தாஜிக்கா படிக்கலாம், நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 5 வந்து எக்ஸாம் டேட் நோட்டிபிகேஷன் வந்துடும், அப்ப ஃபுல் டைமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், எக்ஸாம் வந்துடும், அவ்வளவுதான். கான்செப்டே வந்து நம்மளோட இதுல அவ்வளவுதான் இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து இவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. அஃபிஷியலா என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் அவேரா இருங்க. அவேரா இருக்கிறதுனா என்ன, அவேரா இருக்க சொல்லுங்க. அவேரா இருக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைக் கோர்ட்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துரும், நமக்கு ஃபேவரா வந்துருங்கிற தாட்ல இல்லாம எப்படி ஜட்ஜ்மெண்ட் வரும், அது யார் வந்து அந்த கேஸ் ரன் பண்ணுவா, நமக்கு மேபி ஜட்ஜ்மெண்ட் ஃபேவராகவும் வரலாம், அன்ஃபேவராகவும் வரலாம். இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க சும்மா டிமோட்டிவேட் பண்றதுக்காக இதுக்காக சும்மா எக்ஸாம் பத்தி பேசிட்டே இருக்காதீங்க, நீங்க படிக்கிறத பாருங்க, படிக்கிறத பாருங்க. நம்ம படிக்கிறதையும் பார்க்கணும், படிக்கிறத பார்த்து படிக்கிறது வேஸ்ட் ஆகாம இருக்கணும்ல. அதுக்காக எக்ஸாம் பத்தின என்ன டீடைல்ஸ்னு தெரியணும், அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதை தான் நம்ம பார்ப்போம். இப்ப லாஸ்ட் டைம் வந்து என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். லாஸ்ட் இயர் எம்ஆர்பி டைம்ல என்ன நடந்துச்சு, எக்ஸாம் கண்டக்ட் பண்றப்ப நோட்டிபிகேஷன் வந்தது வந்து ஆகஸ்ட் 2022ல வந்துச்சு. ஃபைனலா போஸ்டிங் போட்டது வந்து செப்டம்பர் 2024ல போட்டாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு தெரியல. இதுக்கு ரீசனும் அதே சேம் கேஸ் தான். லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா, கேஸ் போட்ட ஆர்பிஎஸ்கே ஃபார்மசிஸ்ட் அப்பாயின்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஒரு ஹியரிங்ல. ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங்ல அவங்களுக்கு ஃபேவரா தான் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே சிவி முடிச்சவங்க, அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சவங்க அவங்கலாம் அடுத்த ஹியரிங்ல லாயரை வச்சு ப்ரொசீட் பண்ணாங்க. அப்படி பண்ணியுமே ஆர்பிஎஸ்கேக்கு ஃபேவரா தான் ஜட்ஜ்மெண்ட் வர மாதிரி இருந்துச்சு. பட் அந்த டைம்ல வந்து நம்ம எம்ஆர்பி சைட்ல வந்து வச்சிருந்த லாயர் வந்து கரெக்டான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சனால ஃபைனலா ஜட்ஜ்மெண்ட் வந்து 2 பேரையுமே அப்பாயிண்ட் பண்ண சொல்லி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். லாஸ்ட் டைம்ல இந்த மாதிரி நமக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் வந்தனால எம்ஆர்பி ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த லாஸ்ட் டைம் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவங்க லாயர் வச்சு நம்ம சைடான ஸ்டெப்ஸ், நம்ம சைடான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கலைன்னா ஆர்பிஎஸ்கேக்கு ஃபேவரா வந்து கோர்ட்ல வந்து கேஸ் நடந்து இப்ப இத்தனை பேர் அப்பாயிண்டே ஆயிருக்க மாட்டாங்க. அதுதான் அவங்க எப்படி அதை கேஸ் ரன் பண்ணாங்கன்னா, எல்லாரும் சிபி முடிச்சவங்க, அந்த எக்ஸாம் எழுதினவங்க எல்லாம் சேர்த்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி லாயருக்கு வந்து கொடுத்துதான் வந்து லாயர் வச்சு இவங்களோட யூனிட்டியை காமிச்சாங்க. யூனிட்டியை காமிச்சு அதனால கிடைச்ச விக்டரி தான் வந்து நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபேவரான வந்து ஜட்ஜ்மெண்ட். இப்ப நம்ம சினாரியோல என்னன்னா, ஆகஸ்ட் 5 ஹியரிங், ஆகஸ்ட் 5 ஹியரிங். ஆகஸ்ட் 5ல என்ன நடக்க போகுதுன்னா, ஆகஸ்ட் 5ல வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்பிஎஸ்கே கிட்ட டீடைல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 5க்குள்ள அவங்க வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ சப்மிட் பண்ண அப்புறம் விசாரிச்சு தான் அடுத்த ஹியரிங் வந்து போடுவாங்க. அடுத்த ஹியரிங் போடுறப்ப இப்ப லாஸ்ட் டைம் எம்ஆர்பி ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து இது பண்ண வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சொல்ல ஒரு லாயர் வச்ச மாதிரி இப்ப நம்ம சைட்ல இருந்து நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு லாயர் வைக்கணும். இப்ப கவர்மெண்ட் பாத்துக்குவாங்க, கவர்மெண்ட் பார்த்து சொல்லுவாங்க நம்ம சைட்ல லாயர் வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணாதான் நமக்கு ஃபேவரா வந்து ஜட்ஜ்மெண்ட் வரும். என்னன்னா நமக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் பண்ணா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்கிற. இப்ப ஆகஸ்ட் 5 ஹியரிங் நமக்கு சொல்றோம். இப்ப நெக்ஸ்ட் டைம் அடுத்த இதுல வந்து ஹியரிங் தள்ளி வச்சுட்டாங்கன்னு சொல்ற இந்த அபிஷியல் நியூஸ் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா, நம்மள மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எம்ஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் தான். அவங்க தான் வந்து இந்த கோர்ட்ல கேஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்தரா. அவங்க தான் லாயரை வச்சு இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட், நம்மளால நேரா போய் ஆஜராக்க முடியாது, நம்ம சைடு இது பண்ணுவோம். நமக்கு எக்ஸாம் வேணும், நம்ம எல்லாம் நம்ம ஒட்டுமொத்த ஃபார்மசிஸ்ட் கம்யூனிட்டிக்காக தான் அவங்க வந்து இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க.
அதுக்காக நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் வந்து ஃபண்ட் தான் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அது மாதிரி உங்களால எவ்வளோ ஃபண்ட் முடியுதோ அவ்வளோ ஃபண்ட் வந்து தயவு செஞ்சு கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. இந்த வீடியோ எண்ட்ல எல்லாமே வந்து யார் யாருக்கு அனுப்பணும், எங்க அனுப்பணும், இந்த நம்பர் முதற்கொண்டு எல்லாமே வந்து நான் அந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால எவ்வளோ ஃபண்ட் முடியுமோ லைக் 500, 1000, ஈவன் 200, 100 எவ்வளோ உங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் தயவு செஞ்சு வந்து சென்ட் பண்ணுங்க. நான் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோல. நம்ம எதுக்காக இது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, ஸ்கேமா அதனால சும்மா இது பண்றாங்க, அதில் வந்து இது மாதிரிலாம் அஃபிஷியலாக இல்லை அப்படின்லாம் இருக்காங்க. அதெல்லாம் அஃபிஷியலாக இருக்கு. உங்களுக்கு எல்லாமே ப்ரூஃபோடயே வந்து நான் அந்த வீடியோவில் வந்து சொல்றேன். ஸ்கேம்லாம் நீங்க நினச்சிக்காதீங்க. நமக்காக எக்ஸாமுக்காக வந்து அவங்க வந்து இந்த ஒர்க்லாம் பண்றாங்க. அதுக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணணும்ல. அதுக்காக தான் அந்த ஃபண்ட். உங்களால எவ்வளோ முடியுதோ அது வந்து உங்களோட டெசிஷன் தான். நீங்க ஷேர் பண்ணலாம் 100, 500, 1000 எல்லாமே அமௌண்ட் தான். ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குடுக்கறது கூட அவங்களுக்கு வந்து 40,000 மெம்பர்ஸ் இருக்கோம். எவ்வளோ பேர் கான்ட்ரிபியூட் பண்ணணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நல்லது. அந்த லெவலுக்கு சீக்கிரமா ப்ரொசீட் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸாம் வரதுக்கான இதை வந்து பார்ப்பாங்க. கேஸ் வின் பண்ணி எல்லாத்துக்குமே எக்ஸாம் வரணும். எவ்வளோ சீக்கிரம் படிச்சுட்டே இருப்போம். எக்ஸாம் வரணும், நம்ம பாஸ் பண்ணணும், ஜாப் போகணும். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்காக நம்ம பண்ற ஹெல்ப் தான் இது. சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். இதை வந்து நீங்க தயவு செஞ்சு எல்லாரும் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த இதுல வந்து நான் இந்த வீடியோவோட வந்து அட்டாச் பண்றேன். அஃபிஷியல் ஆடியோவையும் ஸ்கிரீன்ஷாட்ஸ்லாம் வந்து அட்டாச் பண்றேன். நீங்க வந்து தெளிவா உங்களுக்கு புரியும். அதெல்லாம் பார்த்தாலுமே இது ஸ்கேம்லாம் யாருமே நினைக்கவே மாட்டீங்க. தெளிவா எல்லாமே இருக்கு. நான் பேமெண்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட், இப்ப எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர் வந்து பேமெண்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. அது இல்லாம நிறைய பேர் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து நீங்க பே பண்ணிட்டு ஒன் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கன்னா அந்த குரூப்ல உங்களை அஃபிஷியல் பெய்டு குரூப்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க. கேஸ் ரிலேட்டட் இது இன்ஃபர்மேஷன்லாம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்கேம்னு நீங்க வந்துட்டு நினைக்க வேணாம். என்னோட இது வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. இது வந்து நான் பே பண்ண அமௌண்ட். நவநீத கிருஷ்ணன் இவர் தான் ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து நீங்க சென்ட் பண்ணணும். இது இப்போ நம்மள மாதிரி எம்ஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து அதர்ஸ் வந்து சென்ட் பண்ணதெல்லாம் பாருங்க. 200, 500 இது என்கிட்ட இருக்க ஸ்கிரீன்ஷாட் மட்டும் தான் இந்த வீடியோல அட்டாச் பண்ணியிருக்கேன். இது இல்லாம நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் பண்ணுங்க. இதுதான் வந்து இப்ப ஸ்கிரீன்ல தெரியறது தான் வந்து அதோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க், ஜிபே, ஃபோன் நம்பர் இது பார்த்துக்கோங்க. ஃபோன்பே ஃபோன் நம்பர் இந்த நம்பருக்கு தான் வந்து நீங்க சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஜிபேல பண்ணதா பண்ணி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் குரூப் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பிங் பண்றேன். லிங்க் வந்து பிங் பண்றேன். அதை பார்த்துட்டு நீங்க வந்து அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு உங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டீங்கன்னா உங்க அஃபிஷியல் குரூப்க்கு வந்து ஆட் பண்ணி இதுதான் நான் சொன்ன வாட்ஸ்அப் குரூப்பு. இந்த எம்ஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் லீகல் ஃபைட்டர்ஸ் 2ன்னு இருக்கிறதுல வந்து நீங்க பே பண்ணிட்டு ஒன் ஸ்கிரீன்ஷாட் வந்து போட்டீங்கன்னா உங்களை வந்து எம்ஆர்பி சப்போர்ட்டர்ஸ் பே நம்பர்ஸ் குரூப்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்களே ஆட் பண்ணிடுவாங்க. நான் இதோட ஆடியோ வந்து ஆட் பண்றேன். நீங்க ஆடியோ ஃபுல்லா கேட்டுட்டு நீங்க எத்தனை பேர் வந்து இது மாதிரி உங்களால முடிஞ்ச அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணீங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஹலோ எம்ஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ எம்ஆர்பி ஓரியன்டாக கேஸ் போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். டில் நோ எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சிருப்பீங்க. த்ரூ வாட்ஸ்அப் இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லை யூடியூப் எல்லாத்துலேயும் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தது. படிச்சுட்டு இருந்தோம். ஏப்ரல்லே எக்ஸாம் வர மாதிரி இருந்தது. பட் வரல. மீன் டைம் ஆர்பிஎஸ்கே சைட்லேருந்து கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து August 5 இருக்குது. இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். மீன் டைம் வந்து கேஸ் நமக்கு ஃபேவராக வருமா? ஸோ நானும் ஒன் ஆஃப் த ஆஸ்பிரண்ட் தான். ஸோ கேஸ் நமக்கு ஃபேவராக வருமா அப்படின்னு கேட்டால் நம்ம அது கிளியராக சொல்ல முடியாது. எப்படி வேணால் நடக்கலாம். ஏன் எப்படி வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஸோ நமக்கு லாஸ்ட் டைம் நடந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 900 அப்ராக்சிமேட்டாக ஒரு 900+ வேகன்சி வந்தது. உங்கள் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாம் எழுதி வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அவங்க வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஸோ தட் அப்போ கேஸ் இதாகிட்டு ஃபஸ்ட்டு ஆர்பிஎஸ்கே பீப்புள் பர்மனெண்ட் பண்ணி அப்புறம் அவங்கள போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கேஸை அவங்க எடுத்து நடத்தி அவங்க சைடில் செலக்ட் ஆனவங்க, சிவி லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்கலாம் கேஸை எடுத்து நடத்தி அவங்க வின் பண்ணாங்க. இந்த மீன் டைமும் அவங்க இண்டிவிஜுவலாக பண்ணாங்களா, கவர்மெண்ட் சைடில் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணாங்களான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அப்படி நடக்கலை. பிகாஸ் அவங்க சைடில் இண்டிவிஜுவலாக ஒரு அட்வொகேட் வச்சு கண்டினியூஸாக அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க சைடில் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க சைடில் இருக்க அட்வொகேட் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினாங்க அன்னைக்கு லாஸ்ட் ஹியரிங் அப்போது. ஸோ அந்த வேலிட் பாயிண்ட்ஸ்லாம் வச்சு தான் அட்வொகேட்டை சொன்னார், அவங்கள பாதிக்காத வகையில் அவங்கள ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மீன் டைம் அதுக்கு அடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்தது. நம்ம சைடில் இப்போ போயிட்டு இருக்கிறத சொல்கிறேன். ஸோ நம்ம சைட்லேயும் நம்ம அந்த டைமும் ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு படிச்சுட்ருக்கீங்க. வேலையிலேருந்து விட்டு படிச்சுட்ருப்பீங்க. பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு படிச்சுட்ருப்பீங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை அந்த டைமில் நம்ம மிஸ் பண்ணிட்டு அந்த டைம் எக்ஸாமில் கண்டிப்பாக உள்ளே போயிடணும்னு நினச்சி படிச்சுட்ருப்பீங்க. அதுக்கு நமக்கு எக்ஸாம் கண்டிப்பாக வரணும். ஸோ அதுக்காக தான் எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். ஸோ எக்ஸாம் வருமானு கேட்டால் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து ஹைகோர்ட்லேயே சொல்லிட்டாங்க, அந்த ஜியோ ஒபே பண்ணி அவங்கள பர்மனெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக கவர்மெண்ட் எஸ்எல்பி போயிருக்காங்க. நமக்கு ஃபேவரான நம்ம நினச்சிருக்கோம். அது ஃபேவராகவும் இருக்கலாம், ஃபேவராக இல்லாமலே இருக்கலாம். ஸோ எல்லாமே பேஸ்டான ஜட்ஜோட முடிவில் தான் இருக்குது. அவங்க ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருதோ அதை பொறுத்து தான்.
ஸோ அது வந்து நமக்கு ஃபேவராக வரதுக்கான பாயிண்ட்ஸ் நம்மள்ட்ட நிறையவே இருக்குது, வர வைக்கலாம். என்னென்னா அந்த விஷயம் நம்ம கிளியராக அந்த ஆடியோவில் சொல்ல முடியாது. பட் ஆனால் நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு ஃபேவராக இருக்குது. ஆர்பிஎஸ்கேவை பர்மனெண்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதுக்காக நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். அதை வச்சு நம்ம கிளைம் பண்ணலாம். அதுக்கு நம்ம சைடில் நம்ம அந்த டைமும் கேஸ் ஃபைல் பண்ணணும். பிகாஸ் ஒன்ஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு மேலே வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நமக்கு வந்து எக்ஸாம் வரணும், அதுக்கு நமக்கு ஃபேவராக ஜட்மெண்ட் வரணும். அதுக்காக தான் நம்ம சைடில் எந்த டைமும் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ பெட்டிஷனர்ஸ் ரெடி பண்ணிட்டோம், டாக்குமெண்ட்ஸும் ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இனிஷியலாக வந்து நம்ம அட்வொகேட் சைடில் 2 lakhs மேலே செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம லாஸ்ட் 2 months இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணி ஸோ எம்எம்சி அலுமினிஸ்லாம் சேர்த்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அரௌண்ட் ஒரு 125 members இந்த குரூப்பில் இருக்கீங்க. உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்குன்றதை நான் அப்போதுலேருந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாம் வரத்துக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போது இந்த கேஸில் நம்ம இம்ப்ளீட் ஆகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம அன்றைக்கி ஆகஸ்ட் 5th அப்போ ஹியரிங் வரும்போது நம்ம இப்போ ஃபைல் பண்ணுற கேஸும் இம்ப்ளீட் ஆகிட்டு நமக்கும் என்ன ஹியரிங் அன்றைக்கே வர மாதிரி. ஸோ அப்படி பண்ணும்போது இன்கேஸ் நமக்கு இந்த டைமும் நமக்கு ஃபேவராக வந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நம்ம எக்ஸாம் எழுதி நம்ம உள்ளே போயிடலாம். இன்கேஸ் நமக்கு வரல அப்படின்னா அது நம்ம சொல்ல முடியாது. நம்ம அதை எதிர்பார்க்க நம்ம வரும்னு தான் எல்லோரும் நம்பிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நமக்கு வரணும். ஸோ நம்ம அட்வொகேட் வந்து நமக்கு இம்ப்ளீட் பண்ணி போகும்போது, இந்த கேஸில் இம்ப்ளீட் ஆகி போகும்போது நமக்கு ஃபேவராக பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. இன்கேஸ் நமக்கு அகைன்ஸ்டாக வருது அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபேவரபுளான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க எடுத்து பேசுவாங்க. ஸோ அதுக்கு பேசுகிறதுக்காக நம்ம சைடில் ஒருத்தர் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த டைமும் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி நம்ம போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போதுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். இதை பற்றி அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃபண்டு கண்டிப்பாக தேவைப்படுது. ஃபண்டு இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எல்லா ஸ்டெப்பும் நாங்கள் இனிஷியலாக அட்வொகேட் வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆடியோ எல்லா குரூப்புக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் இதை தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது, உண்மையான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், இதை எப்படி நம்புறது, இது ஃபேக் ஃபார்வர்ட் மெசேஜாக இருக்கலான்னு கூட. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறவங்க இந்த பெய்ட் குரூப்பில் இருக்காங்க. ஸோ தட் அவங்கள நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிளில் தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் விஷயம். முடிஞ்ச வரைக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃபண்டு கலெக்ட் ஆச்சுன்னா நம்ம கேஸ் நல்லபடியாக நடத்தலாம். நல்லபடியாக நடத்தினா நமக்கு எக்ஸாம் வரும். ஸோ இதுதான் விஷயம். தேங்க்யூ ஆல். ஸோ நேற்று எம்ஆர்பி கேஸ் விஷயமா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணேன். ஸோ நிறைய குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அதுக்கு அவராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை தான். எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் நினச்சிட்ருக்கீங்க கவர்மெண்ட் பார்த்துக்கோன்னு சொல்லி. என்ன விஷயம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க? ஆக்சுவலாக எனக்கு ஒன்றும் புரியல, உங்களோட புரிதல் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ ஆர்பிஐ நமக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க, கேஸ் வந்தது, கேஸுக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க, கவர்மெண்ட் சைடு நமக்காக அப்பீல் ஆகிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக ஒரு விஷயம் நோட்டிஃபிகேஷன் விட்டு அதுக்கு அகைன்ஸ்டாக வருதுன்னா, ஹைகோர்ட்டில் ஒரு விஷயம் நடக்கலைன்னா ஃபர்தராக அது அப்பீலுக்கு அவங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க. அதனால தான் எஸ்எல்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு ஃபேவரானு நீங்கள் எப்படி நினைக்கலாம்? அப்படி கிடையவே கிடையாது. சிம்பிள் திங். சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். 2015 அந்த ஜியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இன் ஃபியூச்சரில் வேகன்சி வந்து அதை வச்சு பர்மனெண்ட் பண்ணலான்ட்டு. ஸோ அந்த ஜியோவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, சைன் பண்ணி பண்ண பர்சன் வந்து ஒரு செக்ரட்டரி. ஸோ அவர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. த மீன் டைம் இப்போது June 11 ஒரு ஹியரிங் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்து இல்லைங்களா? June 11 இப்போ ப்ரெசன்ட் செக்ரட்டரி யாரோ அவரை தான் இன் பர்சனாக அப்பீல் ஆக சொன்னாங்க. இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அந்த டைமிங் உங்களுக்கே தெரியும். ஸோ ஜென்ரலாக அந்த செக்ரட்டரி போட்டதுக்கு இந்த செக்ரட்டரி இப்போ இருக்க செக்ரட்டரி இன் பர்சனாக அப்பீல் ஆகணும் அப்படின்னும் போது அவங்க ஃபர்தராக மூவ் பண்ணுற ஸ்டெப் வந்து எஸ்எல்பி தான். நாங்கள் ஏன் போய் அப்பீல் ஆகணும் யாரோ போட்டதுக்கு? நாங்கள் ஃபர்தராக எஸ்எல்பி போட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம், ஹைகோர்ட்லேயே சொல்லிட்டாங்க. ஹைகோர்ட்டில் சொல்லிட்டா பர்மனெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நம்ம ஆஸ்பிரன்ஸ் இருக்கும், ஒரு 40,000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். நம்ம சும்மா இருப்போமா? நம்ம கொஷின் பண்ணுவோம். எப்பவுமே நம்ம ஆட்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு விஷயம் முன்னாடி நடக்க போகுதுன்றதை சொல்லிட்டு இருந்தால் யாரும் கேட்கவும் மாட்டாங்க. அந்த விஷயம் முடிஞ்ச அப்புறம் தான் ஐயோ போயிடுச்சே, இது முன்னாடியே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி உங்களுக்கு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம். பட் ஒருத்தருமே அவரே கிடையாது. சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நாம் என்ன பண்ணுவோம்? நாம் கேஸ் ஃபைல் பண்ணுவோம். அப்புறம் பர்மனெண்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அப்போ ஹரிபரியாக நம்ம பண்ண ஆரம்பிப்போம். இப்போ பண்ணும்போது அது பிரச்சனை தான். ஸோ அவங்கள எப்படி ப்ராசஸ் பண்ணி எப்படி போட்டாங்க, த்ரூ எம்ஆர்பி மூலிமா கரெக்டான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி அவங்கள ரெக்கார்ட் பண்ணாங்களா அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் நாங்கள் ஆர்டிஐ போட்டு நம்ம வாங்கினோன்னா அது பிரச்சனை, செக்ரட்டரிக்கு இஷ்யூஸ். அதனால் என்ன பண்ணுவாங்க? நம்ம அதை எங்கே அப்பீல் பண்ணுவோம்? சுப்ரீம் கோர்ட் நாம் தான் போவோம். ஸோ இந்த விஷயத்த நாமளே போயிடலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ஜட்மெண்ட் தான் ஃபைனல். கவர்மெண்ட் நமக்கு ஃபேவராக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, ஃபேவராக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஜட்மெண்ட் ஒருவேளை ஆர்பிஎஸ் கேஸ் ஃபேவராக வந்துருச்சுன்னா
நம்ம அதுக்கப்புறம் எங்கே போவோம்? போகிறதுக்கான இடமே கிடையாது. அதுக்கப்புறம் வர எல்லா மிஸ்லேனியஸ் கேஸும் க்ளோஸ்டு தான். ஸோ அதனால் அப்போ செக்ரட்டரி பிரச்சனை இல்லை, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம அப்போ கொஸ்டின் கேட்டால் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு அதை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு அவங்க சிம்பிளாக முடிச்சிருவாங்க. இதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன், நம்ம சைடில் நம்ம கேஸ் போட்டு நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலைன்னா எதுவும் நடக்காதுன்னு. புரிஞ்சுக்கோங்க, தெளிவாக இருந்துக்கோங்க இப்போவே, அதுக்கப்புறம் எதுவும் செய்ய முடியாது. ஸோ கேஸ் நடத்தணும், ஃபண்ட் ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்கோங்க, தெளிவாக அவேர்னஸோடு இருங்க. நான் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல.